அண்மைச் செய்தி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வரும் நிலையில் தற்போது ஆபரண தங்கத்தின் விலை 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. காலையில் தங்கத்தின் விலை குறைந்த நிலையில் தற்போது 640 ரூபாய் உயர்ந்துள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கிராமுக்கு 12,600 ரூபாய்க்கும் சவரனுக்கு 1,800 ரூபாய்க்கும் தங்கம் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி, இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. தங்கம் தற்பொழுது கிராமிற்கு 80 ரூபாயும் சவரனுக்கு 640 ரூபாயும் உயர்ந்து 1 கிராம் 12,600 ரூபாய்க்கும் சவரன் 1,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் இன்று காலை கிராமிற்கு 60 ரூபாயும் சவரனுக்கு 480 ரூபாயும் குறைந்து கிராம் 12,520 ரூபாய்க்கும் சவரன் 1,160 ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் தற்பொழுது மீண்டும் சவரனுக்கு 640 ரூபாய் என்பது உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த சூழலில் தமிழ்நாட்டை மக்கள் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஆபரண தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் பொதுமக்கள் தங்கத்தின் மீதான ஒரு முதலீடு என்பது ஒரு பாதுகாப்பான முதலீடாக கருதி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தங்கத்தின் மீது தொடர்ந்து உயர்ந்து வரும் இந்த நிலை என்பது அவர்களுக்கிடையே தங்கத்தின் மீது முதலீடு செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் இன்று காலை தங்கத்தின் விலை குறைந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் என்பது உயர்ந்து சவரன் 1,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போன்று வெள்ளியும் தங்கத்தின் விலை எவ்வாறு தொடர்ந்து உயர்வை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறதோ அதே அளவுக்கு வெள்ளியும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் என்பது உயர்ந்து 1 கிராம் 257 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குணசுந்தரி.